ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆங்குலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சர்க்கிளில் ஆங்கிள் அட் த சென்டர் வெர்சஸ் ஆங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், இதோட சென்டர் பாயிண்ட் ஓ. இதில் 3 பாயிண்ட் வைக்கணும், ஏ பி சி அப்படின்னு 3 பாயிண்ட்டு. இப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்டையும் நம்மளுடைய சென்டரோட கனெக்ட் பண்ணுறோம், பின்னா பாயிண்ட்டையும் சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல. ஸோ இந்த ஆங்கிள் ஏஓபி அப்படின்றத நாம் ஆங்கிள் அட் த சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது இந்த ஏன்ற பாயிண்ட்டையும் சின்ற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி பின்ற பாயிண்ட்டை சின்ற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதை ஆங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன டெர்மினாலஜி நம்ம டீப்பாக பார்த்துட்டு அதுக்கடுத்து இதில் போகலாம். இப்போ இங்கே ஒரு ஆர்க்கு, இது அந்த சென்டர் பாயிண்ட் கனெக்ட் ஆகுது, சென்டர் பாயிண்ட் பி. இந்த ஆர்க்கை ஏன்னு சொல்கிறோம், இன்னொரு பாயிண்ட்டை சின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஒரு 43 டிகிரி. இப்போ ஏசி சப்ஸ்டென்ஸ் 43 டிகிரி ஃப்ரம் பாயிண்ட் பி. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா, இன்னொரு 43 டிகிரி இஸ் த சப்டெண்டட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டலாக அடுத்ததே போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளில் 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் நம்ம டச் பண்ணுறப்ப வந்து அப்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை டின்னு சொல்கிறோம், இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை ஓன்னு சொல்கிறோம், இந்த பாயிண்ட்டை ஏ, இந்த பாயிண்ட்டு பி. ஸோ அப்போ வந்து இப்போ இந்த ஏவும் டியும் கனெக்ட் பண்ணுறோம், இந்த பியும் டியும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஆர்க் வந்து ஏபி. ஸோ இது எப்பயுமே சொல்லுவோம் மைனர் ஆர்க் ஏபின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ மைனர் ஆர்க் ஏபி, ஆர்க்ன்றது சிம்பிள் போடுறோம், சப்டென்ஸ் ஆங்கிள் ஏடிபி இதை வந்து என்ன சொல்கிறோம், இந்த ஆங்கிளை நாம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆங்கிள் சொல்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இந்த ஆங்கிள் தான் சொல்கிறோம். சரியா? இப்போ இது இன்னொரு கேஸ், ஒரு சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் ஓ. இப்போ 3 பாயிண்ட், ஏ, இது ஏ, இது சி, இது பி. இப்போ இந்த ஏவும் சியும் கனெக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி சியும் பியும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போயும் ஆர்க்கு ஏபி தான் வரும். அது எப்படி சொல்லுவோம், மேஜர் ஆர்க் ஏபி சப்டென்ஸ். ஆங்கிள் ஏசிபி at the
circumference of the circle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற டாபிக் இருக்கும். இதை